ஹாய் ட்ரேடர்ஸ். ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சோனாமுத்தா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி தாங்க நம்ம நிலைமை ஆகிப்போச்சு. இந்த மதம் பிடிச்ச யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தன்னுடைய பாகனுடைய இதை கூட அது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அது என்ன பண்ணுன்னே தெரியாது, அதோட மைண்டு எப்படி வேணால் வேலை செய்யும், அதுக்கு தோணுனதெல்லாம் செய்யும்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேடருக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கிற வரைக்கும் போகும். ஒரு லாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டேவோட ஸ்டார்டிங்கில் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மொத்த மைண்டும் அதாவது அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் நாலேஜ் அது இது எல்லாம் விட்டுட்டு அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் அந்த மைண்டு போகும். அது என்ன பண்ணுன்னா அது மறுபடியும் பெரிய லாஸில் தான் கொண்டு போய் விடும். அப்படி தான் இன்றைக்கி ஒரு நிலைமையாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், மார்க்கெட் ஃபுல் ரேலி எடுத்து ஒரு 200-300 பாயிண்ட் மேலே ஒன் சைடாக போச்சு. ஆனால் ரொம்ப லேட்டாக 11 மணிக்கு போச்சு. இந்த 11 மணிக்குள்ளார இப்படி அப்படி ஒரு 2 வாட்டி விட்ட ஜர்க்கில் ஒரு சின்ன லாஸ். ஆக்சுவலி எப்பவுமே ட்ரேடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், அது ஒரு இன்ட்ராடேவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 5000-4000 லாஸ் அப்படின்றத ஈஸியாக அடுத்த 2-3 ஆப்பர்ச்சுனிட்டியில் கவர் பண்ணிடலாம். ஆனால் அந்த இன்ட்ராடேல நீங்கள் ஒரு பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு கேபிட்டல் நம்மள்ட்ட இருக்கும். அதேமாரி தான் நம்ம ட்ரேடர்ஸாக ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கற்றுக்குறோம் அப்படின்ற புதுசில் 1 lakh 2 lakh அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ் இருந்தால் கூட அதை கூட ஈஸியாக ஒரு லெவலுக்கு மேலே ரெக்கவர் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னா அஜியோ இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு இதை விட்டே ஒதுங்குற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஃபிலாசபிலாம் விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்படி தான் நம்மளுடைய கதை இன்றைக்கி ஆச்சு. என்னென்னா காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக நானும் டெக்னிக்கலை எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 16100 புட்டை செல் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9:33க்கு 16100 புட்டு 131 ரூபாய்க்கு செல் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் லாங் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ் ஏ ட்ரேடராக நான் செல்லிங் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா, ஸோ மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் போனாலோ இல்லை எது போனாலும் அந்த 16100 புட்டு குறையும் அப்படின்றது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஸோ 16100 புட்டு 132 ரூபா இருக்கும்போது செல் பண்ணேன். ஸோ இது ரெண்டு பார்த்திங்கன்னா இது எட்ஜிங்காக, அதாவது மார்ஜினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இதை பை பண்ணது. இதுதான் என்னுடைய 9:33 செட்டப்பு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 ஜர்க்கு மார்க்கெட் விட்டதில் நான் பெரிய ஜர்க்கானேன். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜர்க்கில் என்னாச்சுன்னா, அந்த நான் செல் பண்ண புட்டு லைட்டாக ஆக்சுவலி அது ஸ்டாப் லாஸ் கிட்டலாம் கூட வரல. பட் நானாக என்ன அதான் சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸில் என்னாச்சு, சரி இதை வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வர நேரம் மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போக திரும்ப என்ன பண்ணோம், மறுபடியும் அதை அடுத்த லெவல் என்ட்ராகும்போது மறுபடியும் இங்கே ஒரு வெளியே வர நேரம் திரும்ப இப்படியே ஒரு கட்டத்தில் என்னென்னா மார்க்கெட் ஒரு லெவல், அதாவது அந்த ஃபுல் ஸ்விங் லாங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே நம்மள அது லாஸ் மேல் லாஸ் அப்படியே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சொன்னால் இது ஒரு ப்ரூஃபாக தான் நான் ஒரு லேர்னிங் பர்பஸாக தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 32,000 இது இன்ட்ராடே லாஸில் போய் நின்றுச்சு. இங்கே பாருங்கள், -23 -23 -4 -2 -1 இப்படி போய் என்னாச்சுன்னா 33K லாஸ் ஆச்சு. ஒரு இன்ட்ராடேல ஆக்சுவலி ஒரு 32K லாஸ் பண்ணுறதுன்றது இது ஒரு ஃபண்டமெண்டலி ஆக்சுவலி இது ஒரு பெரிய தப்பான விஷயம். ஆனால் இது ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு தான் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த வலிமை படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி ஒருத்தரோட சமநிலை தவறுச்சுன்னா அது எப்படி போய் முடியுன்றது இது ஒரு பயங்கரமான நானே ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ இதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, பட் ஓகே, இதெல்லாம் ஒரு ட்ரேடர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் என்னாச்சு, நம்ம இந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்றது என்னென்னா, ஓரளவுக்கு இந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது, அதுவும் இன்ட்ராடேலே ரெக்கவர் பண்ணுறதுன்றது ஒரு பாசிபிள் இல்லாத விஷயந்தான். பட் ஆனால் இந்த ஃபயர் ஃபைட்டிங்கிறது தான் ஒரு ட்ரேடர், நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் ஏற்படுற தப்பான சூழ்நிலையை எப்படி அதை சமாளித்து வெளியே வரீங்க, ஆர் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு ட்ரேடரோட ஸ்கில்லே இங்கே தான் இருக்குது. அதாவது வெறும் சார்ட் பார்க்குறதுனாலையோ அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுனாலலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஃபயர் ஃபைட்டிங்கிறது இந்த ஃபயர் ஃபைட்டிங் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் ஒரு ட்ரேடரோட ஸ்கில்ன்றது இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்றது எப்படின்னா, அதுக்கு எல்லா நேரத்துலையும் அந்த ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட முடியாது. ஆக்சுவலி என்னுடைய லாஸே பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு, அப்புறம் தான் 12 போச்சு, அப்புறம் தான் 20 போச்சு. நான் அடுத்தடுத்து எடுத்த ஒவ்வொரு ட்ரேடும் ஃபயர் ஃபைட்டிங்கிற கான்செப்டுக்காக தான் எடுத்தது. ஆனாலும் அது வந்து லாஸ் தான் போகுது. ஆக்சுவலி இங்கே தான் சைக்காலஜியை வந்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும், வெளியே வந்துடணும், ட்ரேடை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். பட் நானே இது வந்து ஒரு கடைசி அட்டம்ப்டாக இது வந்து நான் இன்றைக்கி இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அண்ட் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு அடுத்து கடைசியாக நான் வந்து எடுத்த ஒரு இதுதான் அந்த ஃபயர் ஃபைட்டிங் தான். அது என்ன ரிசல்ட்டுன்றதை நான் காட்டுறேன். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு கேபிட்டல் நீடு இருக்குது. சாதாரணமாக வந்து இந்த 32K வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டில் கொண்டு வரணும்னா, நான் இங்கே திரும்ப சொல்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்ககிட்ட அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஸ்கில் அதுக்கு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மார்க்கெட்டும் அந்த மாதிரி ஒரு ஒன் சைடு மூமெண்ட் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லாத இடத்துல எந்த ஃபயர் ஃபைட்டிங்கும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கான கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி லாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இதை நான் ஒரே நாளில் ரெக்கவர் பண்ணியே ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா பட் இது ஒரு இன்ட்ராடேல ஒரு நார்மல் ஒரு ரீட்டைலர் ட்ரேடருக்கு ஈவன் தோ எனக்கே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லாஸ் தான். பட் ஆனால் இதை வந்து ஏன் ரெக்கவர் பண்ணணும், இல்லை இதை ஏன் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த அளவுக்கு போகிற அளவுக்குலாம் வரக்கூடாது. எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் கேபிட்டலில் வந்து 5% தான் லாஸ் பண்ணணும், உங்கள் கேபிட்டலில் வந்து 2.5% தான் லாஸ் பண்ணணும், அப்படிலாம் தியரிட்டிக்கலாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை வந்து எவ்வளோ பேருக்கு சாத்தியம்னா சாத்தியமே கிடையாது. ஸோ என்னென்னா, எவ்வளோ ஸ்மாலாக லாஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்மாலாக ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 lakh லாஸ் பண்ணியிருக்கேன், 12 lakh லாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோலாம் நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணி ரெக்கவர் பண்ணணுன்னாவே அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 year 2 yearலாம் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து சலிப்பாயிடும், அடப்போடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, குவான்டிட்டியை வந்து கம்மியாக, அதாவது உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் தெரியாத போது குவான்டிட்டியை கம்மியாக எடுத்து அந்த லாஸ்ன்றது ஈஸியாக ஒரு 1000 ரூபா ரெக்கவர் பண்ண முடியும், ஈஸியாக ஒரு 4000 ரூபா ரெக்கவர் பண்ண முடியும், ஈஸியாக ஒரு 10,000 ரூபா கூட ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத தான் சொல்ல வரேன். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னென்னா, இவ்வளோ தூரம் இது ஆனதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே 5,788 rupees ப்ராஃபிட்டில் நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து நான் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல வரல, நான் என்னோடய திறமையை பாருங்கன்றதுக்காக சொல்ல வரல. இட்ஸ் ஆக்சுவலி நான் பண்ணது இன்றைக்கி ஒரு பெரிய அடிமுட்டாள்தனமான வேலை. பட் ஆனால் என் டைமு இன்றைக்கி வந்து மார்க்கெட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது, ஆஸ் வெல் அஸ் அதுக்கான ரிஸ்க் கெப்பாசிட்டி கேபிட்டல் என்கிட்ட இருக்குது. அதை எப்படி பண்ணணுன்றதும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஈஸியாக இந்த ஒன் சைடு மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய அமௌண்ட்டு கூட ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்புலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே எனக்கு பெரிய விஷயம் ஆனதுனால, ஸோ என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு காமிச்ச எல்லா லாஸ் எல்லாத்தையும் வந்து போக நான் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 5.7 வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் தான் முடிச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி ட்ரேடராக நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த யானைக்கு மதம் பிடிச்சா அது என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாமல் நிறைய அதுக்கு லாஸ் ஆகாது, பெரும்பாலும் அது ஊரே லாஸ் பண்ணி விட்ரும். அந்த மாதிரி ஒரு ட்ரேடருக்கு இந்த மாதிரி எப்போ இது பேர் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் லாஸ், ஏதோ சம்திங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, FLFO அப்படின்னு ஏதோ. பட் அதுக்கு பின்னாடிலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மைண்டு நான் கண்ட்ரோல் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா we have
நம்மளுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பெருசாக லாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடியே 10 நாள் ஓட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொன்னால் போதாது. ஆக்சுவலி முக்கியமாக நம்ம ட்ரேடர் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி மார்க்கெட்டில் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய ஒன் சைட் ரேலி என்னை தவிர மிச்சம் எல்லாருமே நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இந்த சப்ஜெக்டிவாக யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.